என்னை வந்து என்கவுண்டர் செய்யணும்னு சொல்லி இந்த ராமதாஸ் வந்து தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. எம்எல்ஏவாக இருந்தவங்க எல்லாருமே கையெழுத்து, வேல்முருகன் உள்பட எல்லாருமே கையெழுத்து போட்டவங்க. தமிழர் விடுதலை இயக்கத்தை தடை செய்ய சொல்லி இன்னும் அரசு ஆவணத்தில் இருக்கு. அப்போ இவங்க வந்து இந்த அளவுக்கு பயப்படி சண்டை நடத்திக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய தமிழினத்துக்கு பெரிய அவமானம், அந்த சாதிக்கு பெரிய அவமானம். அந்த மன்னிய மக்களுக்கு வந்து இல்லாத ஏழை வன்னியர்களுக்கு என்ன கல்வி கொடுத்துருக்காங்க, என்ன போதிச்சிருக்கிறாங்க, அந்த வாழ்வாதாரம் என்ன உயர்ந்திருக்குது. விஷயமான நடிகர் தான். ஆனால் அவர் தமிழ் தேசிய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து செயல்படுறது போல் அவருடைய செயல்பாடு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்க சீமான் ஒரு பக்கம், இப்போ அரசியலில் குதிச்சிருக்க விஜய் ஒரு பக்கம் சார். நீங்கள் உங்களோட ஆதரவு யாருக்கு சார்? நீண்ட காலமாக வந்து ரெண்டு பேருமே வந்து நடிகர் தான். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து ஆதித்தனாரால் உருவாக்கப்பட்டது. இப்போ வெற்றி கழகம் வந்து அவராக வந்து சுயமாக வந்து இப்போ புதுசாக தொடங்கியிருக்கிறாரு. இவருடைய கொள்கை வந்து தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கொள்கை வந்து இப்போ அவர் கொலாபரேஷனாக சொல்கிறாரு. என்னென்ன அவர் கொள்கைக்கு அவர் இன்னும் தெளிவுபடுத்தணும் கொள்கையை. சீமான் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் முன் வச்சு தனித்து நின்று தனி மாநில கட்சின்னு அந்தஸ்து பெற்றுட்டார். அப்போ அவருக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம் பண்ணிகிட்ருக்கார். அதாவது ஈழ ஆதரவு மாநாடு, ஈழ படுகொலை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இப்போ ஆடு மாடு மாநாடு நடத்தி இப்போ ஒரு கல்லூரி தமிழ் தேசிய உரிமைக்காக போராடினவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்தி ஒரு போராட்டம், மாநாடு, பாராட்டு, நூற்றாண்டு விழா, இப்படிலாம் பல கட்ட நிகழ்வுகளை நடத்தி அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஓட்டு வாங்கியிருக்கார். 38 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார். தனி மாநில அந்தஸ்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கு. இவர் இப்போ கட்சி தொடங்கியிருக்கார். எடுத்த உடனே முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இவர் கொள்கை வந்து முரண்பாடாக இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு வந்து இவரும் அந்த போலியாக இப்போ இந்திய தேசியம் பேசுகிறாங்க இல்லையா, இப்போ இந்த திராவிட தேசியம் பேசுகிறாங்க பாருங்கள், இதெல்லாம் போலியான இதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாடுன்னு எப்படி பேர் வந்தது? மொழி அடிப்படையில் வந்தது. தெலுங்கு தேசம் எப்படின்னு வந்தது? மொழி அடிப்படையில். அதே போல் கன்னட தேசியம், மலையாள தேசியம்னு வருது. இப்போ குஜராத்தி, மராட்டி எல்லாமே மொழி அடிப்படையில் தான். பல்வேறு மொழி பேசக்கூடிய ஒரு துணை கண்டம் தான் இந்திய ஒன்றிய அரசாங்கம் இயங்குது. சட்டத்திலே இருக்குது. இவர் வந்து இப்போ ஒரு ஆட்சி, அதாவது இவர் கட்சியை தொடங்கி நான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறேன். அது அவர் உரிமை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்போ இன்றைக்கி எப்படி சாதி ரீதியான ஒரு தமிழ்நாட்டு மக்களை சாதி அமைப்பு, மத அமைப்பு, அப்போது இந்த கவர்ச்சி மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி மோகங்கள் இருக்குது. இது கேரளாவில் அதுமாரி ஒரு நடிகர் ஆரம்பித்து ஆட்சி பிடிக்க முடியாது. அவர் எம்ஜிஆர் ஒரு நடிகர், அதன் பிறகு ஜெயலலிதா ஒரு நடிகர், இப்படி விஜயகாந்த் ஒரு நடிகர், இப்படி நடிகர்கள்லாம் வந்து ஒரு தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் வந்து எதிர்கட்சியாக வந்திருக்கிறாங்க, ஆட்சியை பிடிச்சிருக்காங்கிற ஒரு இதில் இவரும் நம்மளும் வந்து ஒரு நிறைய ரசிகர் மன்றம் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நமக்கும் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேகமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி நம்மளை அங்கீகரிச்சிருவாங்க ஒரு நம்பிக்கையில் அவர் ஒரு கட்சியை பேர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கிறதுக்கு இது அந்த பேருக்காக வாழ்த்து தெரிவிக்கலாம். ஆனால் இப்போ இவரை போல் அடிப்படையிலே ஒரு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியை பதிவு பண்ணி அவர் பல கட்ட போராட்டங்களை சுயமாக நின்று நடத்தி ஒரு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிறார். அப்போ இதில் ரெண்டில் யார் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க போராட்டம் தான் வெளிச்சத்துக்கு வருது. இப்போ இவர் வந்து
இவ எல்லாமே இவர் இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்லேருந்து பல ஆணவ படுகொலையிலேருந்து எல்லாத்தையும் இவர் கண்டித்து இப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறார். இந்த 26 தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு வாக்கு வாங்குறாருங்கிறத பொறுத்து தான் இந்த மக்கள் எப்படி அங்கீகரிக்கிறாங்கங்கிற பொறுத்து தான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் அதாவது இப்போ ஒரு பெரிய நடிகர், பெரிய ஒரு ரசிகர் மன்றம் இதை வச்சு தான் அவங்க வந்து அறிமுகம் ஆகிக்கிறாங்க இப்போ சினிமா துறையில். இப்போ அதை இல்லாமல் நீ மக்களுக்காக நீ உண்மையாக போராடினீங்கன்னா, போராடி களத்தில் இல்லாமல் இந்த நடிகர் இல்லாமல் நீங்கள் ஒரு உழவனாக இருந்து நீங்கள் தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக போராடி நீங்கள் வந்து சிறுக சிறுக போராடி பல கட்ட போராட்டங்களை நடத்தி நீங்கள் சிறை சென்றாலும் சித்திரவதை அனுபவித்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை உடனடியாக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மக்கள் சிந்தனையில் மனசில் சாதிய ரீதியான அமைப்பு, மத ரீதியான அமைப்பு, சினிமா ரீதியான ரசிகர் மன்றம் இதை தாண்டி அந்த மக்களை வேறு எதையும் சிந்திக்க விடலை. அதில் இவர் விஷயமான நடிகர் தான். ஆனால் அவர் தமிழ் தேசிய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து செயல்படுறது போல் அவருடைய செயல்பாடு இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இவர் இன்னும் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்கிறாரு. தேர்தலில் தான் அவருடைய சுயரூபம் அவர் அங்கீகரிக்கிறாங்களா ஏற்றுக்கிறாங்களாங்கிறத 2026 தேர்தலுக்கு பிறகு தான் சொல்ல முடியாது. டாக்டர் ராமதாஸ் அன்புமணி யார் கையில் பாட்டாளி மக்கள் கட்சி? மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடுக்கான போராட்டம் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தை ஆதரித்தவனா. நான் வந்து தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி தமிழ்நாடு விடுதலை படையில் அப்போ செயல்படும் பொழுது தமிழரசனோட புலவர் கலைவருமானோட இருந்து பல போராட்ட காலம் கண்டவன். அப்போது அதை தடை செய்த பிறகு தமிழர் விடுதலை இயக்கம்னு நான் தொடங்கி செயல்பட்டேன். அப்போது அந்த காலகட்டத்தில் 1987 செப்டம்பர் 1 தோழர் தமிழரசன் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு இவங்க இடஒதுக்கீடு போராட்டத்தை நடத்தி 21 பேர் இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தில் வீர மரணம் அடைஞ்சாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு எழுச்சி வந்து தமிழ்நாடே திரும்பி பார்த்து தென்னிந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டம் வீரம் செழித்த ஒரு போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடுக்கான போராட்டம் விஸ்வரூபம் எடுத்தது. அப்போ அதன் பிறகு அதை வச்சு இந்த போராட்டம் இடஒதுக்கீடுக்கான போராட்டத்தை நடத்தி ஒரு கட்சியை வன்னியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி வட தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்தாங்க. இது எப்படி எதனால் இதை உருவாக்கப்பட்டு அப்படி இருக்குன்னா, அதாவது வட தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி பெற்றது. பெண்ணாடம் 85 மாநாடு, மேஞ்சூரிட்டி சாதி ஒழிப்பு கருத்தரங்கம், நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், தமிழரசன் புலவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழ் தேசிய எழுச்சி உதயம் பெற்றது. அந்த உணர்வை மழுங்கடிக்க வேண்டி இவங்க ஒரு சாதி ரீதியாக அந்த மக்களை, ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை சாதி ரீதியாக ஒரு போராட்டத்தை ஒரு எழுச்சியை உருவாக்குனாங்க. அப்போ இது இந்திய ஒன்றிய அரசாங்கம், இந்தி இனவெறி அரசாங்கம் இந்த ஒரு மொழி பேசக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை சாதி ரீதியாக பிரிக்க வேண்டி இந்த ஒரு போராட்டத்தை உருவாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் 1.5% கூட இன்றைக்கும் கிடைக்கல. அப்போ ஆனால் ஒரு 108 சாதியை ஒன்றிணைச்சு திமுக ஆட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதில் ஒரு சில சலுகைகள் கிடைச்சிது. அப்போ இந்த இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு போராட்ட நிலையில் இருந்த ஒரு அமைப்பு தமிழர் விடுதலை இயக்கத்தை நாங்கள் தொடங்கி தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கான போராட்ட காலத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போ எங்கள் அமைப்பை அவங்க தடை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டு கிட்டத்தட்ட 12 முறை தீர்மானம் போட்டு எங்களை தடை செஞ்சாங்க. தடை செய்கிறதுக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கையெழுத்து போட்டு இதில் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டதுன்னா, அப்போ என்னோட இருந்தவங்கள காவல்துறை உதவியோடு படுகொலை செஞ்சாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க தமிழின போராளி அப்படிங்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் போராடினேன், தியாகம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுற அவரே என்ன சொன்னார், எங்கள் ஊரில் கொடி ஏற்றும் பொழுது அம்பாசிட் காரில் வந்து கொடி ஏற்றும் பொழுது என்ன சொன்னார், நானோ என் குடும்பமோ என்னை சார்ந்த உறவோ நாங்கள் வந்து எந்த விதமான பொறுப்பும் வரமாட்டோம்,
சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சர் பதவியோ எதுவுமே வரமாட்டோம் அப்படின்னு தான் சொல்லி முதல்ல அறிவித்தாங்க. இப்போ அவங்க அன்னைக்கு சொன்னதும் அவங்க வந்து நாங்கள் வந்து இந்த சாதிக்காக இந்த சாதிய போராட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயல்படலை. தமிழர் விடுதலைக்காக தமிழ் மொழி அந்நிய மொழி ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மொழி விடுதலை பெறணும், அந்நியருடைய அரசியல் ஆதிக்கத்திலிருந்து தமிழன் விடுதலை பெறணும், அந்நியருடைய சுரண்டலிருந்து தமிழ்நாடு விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு அந்நியருடைய ஆதிக்கத்திலிருந்து எப்படி ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து இந்திய ஒன்றியம் முழுவதும் விடுதலைக்கான ஒரு போராட்டங்களை கண்டாங்களோ, அப்போ ஆங்கிலேயம் சென்ற பிறகு தமிழ்நாட்டு மக்கள் வந்து மொழி சொந்த மண்ணில் அகதியாக்கப்பட்ட ஒரு அவலம்தான். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவனுக்கு வேலை கிடையாது. ஆங்கிலம் படித்து தேர்வு ஒரு மாணவன் வந்து ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த வகுப்பு போக முடியும் ஒரு அவலை. அப்போ தமிழ்நாடு மொழி சிதைக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் மொழியால் பாதிக்கப்படுறாங்க, தமிழ் இனத்தால் பாதிக்கப்படுறாங்க. அந்நியருடைய ஆதிக்கம் பிழைக்க வந்தவங்களாம் தமிழ்நாட்டை ஆள்றாங்க. மண்ணின் மைந்தனை மண்ணை ஆள முடியல. இப்படி இந்த மாதிரி மண் காற்று நீர் எல்லாம் மாசுபட்டு போச்சு. அப்போ சொந்த நாட்டிலே அகதியாக்கப்பட்டிருக்கோம். இதிலிருந்து தான் தோழர் தமிழரசனும் புலவரும் பல கட்ட போராட்டங்களை தமிழ் தேசியம் உருவாகுது. பெண்ணடத்தில் 85 மாநாடு நடத்துகிறோம், மீஞ்சுருட்டியில் சாதி ஒழிப்பு கருத்தரங்கம் நடத்துகிறோம். இப்படி மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற எங்களை போய் அவர் வந்து தமிழின போராளிங்கிற சொல்லிக்கிட்டு இடஒதுக்கீடுக்காக போராடினவர் எங்களை தமிழர் விடுதலை இயக்கத்தை தடை செய்ய சொல்லி தீர்மானம் போட்டார். நாங்கள் அவருக்கு எதிராக செயல்படுறோன்னு ஒரு தப்பான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. வரலாற்று பிழையை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதில் அப்பொழுது அந்த எம்எல்ஏவாக இருந்தவங்க எல்லாருமே கையெழுத்து, வேல்முருகன் உள்பட எல்லாருமே கையெழுத்து போட்டவங்க. தமிழர் விடுதலை இயக்கத்தை தடை செய்ய சொல்லி இன்னும் அரசு ஆவணத்தில் இருக்குது. இதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். தமிழர் விடுதலை இயக்கத்தை தடை சொன்னது என்ன காரணங்கிறத அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். என்னை வந்து என்கவுண்டர் செய்யணும்னு சொல்லி இந்த ராமதாஸ் வந்து தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுக்கு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அப்பம் மோவ சண்டைக்குள்ளே பொட்டி வாங்குறதுல என்ன இருக்குது, எப்படி யார் வந்து இதில் வந்து பிஜேபிகிட்ட போய் பொட்டி வாங்குறதா, அவங்க என்ன கொள்கையை வந்து இப்போ என்ன செயல்படுத்தியிருக்கிறாங்க, என்ன அடிப்படையில் இன்றைக்கி வந்து இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையை சுமூகமாக வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசி முடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து யார் கட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மக்களை மேலும் மேலும் அவமானப்படுத்துறது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்குறது. அப்போது இந்த தமிழ்நாட்டில் எந்த சாதி சங்கமோ அந்த மக்களுக்கு உரிமை பெற்று தந்ததாக வரலாறே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தில் தெரியுது. ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒட்டுமொத்தமாக சாதி மதம் கடந்து ஒரே மொழியால் தமிழ் இனத்தால் தமிழ் பண்பாட்டால் ஒன்றிணைஞ்சு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் கண்டு வெற்றி பெற்றாங்க. அதே போல் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் மொழியால் இனத்தால் ஒன்றுபட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வெற்றி பெற்றாங்க. இவங்க சாதியால் வந்து ஒரு வன்னியர் சாதி, ஒரு பெரிய சாதி, நாங்கள் ஆண்ட சாதி அப்படின்னு சொல்லி என்ன உரிமையை இவங்க அந்த வன்னிய மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து அந்த வன்னியர்களுடைய அறக்கட்டளையில் அந்த வன்னிய மக்களுக்கு வந்து இல்லாத ஏழை வன்னியர்களுக்கு என்ன கல்வி கொடுத்துருக்காங்க, என்ன போதிச்சிருக்கிறாங்க, அந்த வாழ்வாதாரம் என்ன உயர்ந்திருக்குது இந்த சாதி அமைப்பால். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சாதி கட்சியெல்லாம் இருக்குது. அப்போ இவங்க சாதி அந்த மக்களுடைய உரிமைக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாமே அந்த மக்களுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கு. அதே போல் அந்த வன்னிய மக்களுக்கு இவர் துரோகம் தான் பண்ணியிருக்காரு. வன்னிய மக்களுக்கு மட்டும் இவர் துரோகம் பண்ணலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு துரோகம் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. எப்படின்னா, நான் என்னை தடை செய்கிறதுக்கு தீர்மானம் போட்டார், இவர் பிரிவினைவாதியை தனி தமிழ்நாடு கேட்டு பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு அப்படின்னு என்னை வந்து ரொம்ப தமிழக அரசாங்கத்துக்கு தவறுதலான ஒரு இதை கொடுக்குறாரு. அப்போ சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பில் வரும். இப்போ சாதிய அமைப்புகள்லாம் எதையும் சாதித்ததா சரித்திரமே கிடையாது. இப்போ இவங்க வந்து இவங்களுடைய அரசியலும் இவங்களுடைய கொள்கையும் தவறுதலான தமிழ் மக்களுக்கு விரோதமாக போகிறதால தான் இன்றைக்கி அப்பம் அவங்க சண்டை. அவங்க சரியான கொள்கையில் இருந்தால் இந்த அளவுக்கு அந்த நிலைப்பாடு வந்திருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து பின்னாடி இருந்து யார் ஏற்கிறா, மத்திய மாநில அரசு பின்னாடி இருந்து அவங்கள பிளவுபடுத்துதா, அது நாளை வரலாறு சொல்லும். இவங்களுக்குள்ளே பிளவுபடுத்தி இவங்களை மோத விட்டு இது ஒரு பெரிய சாதி, இவங்களுக்குள்ளே இவங்களை ஒற்றுமையாக இருக்க விடக்கூடாது, எல்லாத்தையும் தான் பிரிக்கிறாங்களே. தமிழை ஒன்றுபடக்கூடாது, இது மற்ற வந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியாக செய்கிறாங்களா அப்படி அது அவங்களுக்கு தெரியும். மருத்துவர் ஐயாவுக்கும் தெரியும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் தெரியும். 2 பேருக்குமே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்தவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க.
அப்போ இவங்க வந்து இந்த அளவுக்கு பைப்படி சண்டை நடத்திக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய தமிழினத்துக்கு பெரிய அவமானம், அந்த சாதிக்கு பெரிய அவமானம். இதில் 2 பேரும் யார் கட்சியை கைப்பற்றுவது அப்படிங்கிறதுல வந்து அதிகாரத்தில் வந்து பண்ணும்போது இப்போ இதில் யார் கட்சியை கைப்பற்றுவாங்க அப்படின்னு ஆறுடலாம் சொல்ல முடியாது. இவங்க 2 பேரில் வந்து யார் இப்போ வந்து சதி செய்து இதை வீழ்த்துவது. இப்போ ஒரு கட்டத்தில் இந்த 2026 தேர்தலில் நீனும் வாங்கு போட்டி, நானும் வாங்குகிற போட்டி, ஒரு இடத்துல நம்ம வாங்கக்கூடாது, பிரித்து நம்ம 2 இடத்துலையும் வருமானத்தை அதிகமாக கொண்டு போகலாம் இல்லையா, சீட்டு அதிகமாக வாங்கலாம் இல்லையா, உனக்கும் நீ ஒரு 20 சீட்டு வாங்க, நானும் ஒரு 20 சீட்டு வாங்க, அப்படி அந்தமாரி உள்ளுக்குள்ளே அவங்க 2 பேரும் சமரசம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இப்போ சாதி சங்கம்லாம் சொல்லுதில்ல, நம்ம ஆளுங்கள்லாம் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், சாதி உணர்வு மங்கி போச்சு, எல்லாம் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறான், முற்போக்காக சிந்திக்க ஆரம்பிக்கிறான், நம்ம அடிச்சு விட்டுடணும், நீ ஒரு லும்பன்ஸுகளை உருவாக்கு, ரவுடிகளை உருவாக்கு, ரவுடியை விட்டு இந்த ஜாதியை அடி சண்டை போடு, சாதி கலவரத்தை இப்படி தானே உருவாக்குறாங்க, மத கலவரத்தை அப்படி தானே உருவாக்குறாங்க, அதுக்கு பின்னாடி வந்து ஆளும் கட்சிகளும் அவங்க சாதி அடிப்படை தானே சீட்டும் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டும் கொடுக்குறாங்க, அமைச்சரும் அப்படி தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிர்வாகமும் அப்படி தானே நடக்குது, அரசு துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதிய கண்ணோட்டல் தான் எல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப நாலு ஒரு மேனி பொழுதுறோன்னா அந்தமாரி தான் நடக்குது. அதனால் அவங்க கட்சியை வந்து யார் கைப்பற்றுவான்னு தொண்டர்களே எல்லாமே இன்னைக்கு அன்புமணிகிட்ட இருக்கிறாங்க, மருத்துவர் அன்புமணிகிட்ட இருக்காங்க, நாளைக்கு உடனே மருத்துவர் ஐயாண்ட ஓடுறாங்க, இப்படி அவங்களே குழம்பி போய் அவங்க தொண்டர்கள்லாம் குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் அவங்களும் நிகழ்ச்சிகளை நடத்தி மாறி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ இது வந்து இந்தமாரி அவங்க சட்டியில் இருக்கிறது ஆப்பியில் வருது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக போராட்டம் நடத்தி உண்மையாக மக்கள் மேலே ஒரு அக்கறை உள்ளவங்க இவங்க பிரச்சனையை இப்படி வெளியில் வந்து பேசுகிறது என்பது அவங்களுக்கு அது அநாகரிகமான ஒரு செயல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.